இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டின் பொது காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. பசி என்பது எல்லா உயிர்களுக்குமான ஒரு பொதுவான காரியமாய் இருக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு பசிக்கிறது, விலங்குகளுக்கு பசி எடுக்கிறது, ஏன் தாவரங்கள், மரங்கள், இது போன்ற இயற்கை செடிகளுக்கும் கொடிகளுக்கும் கூட ஏதோ ஒரு பசி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே எல்லா உயிர்களையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே பசியை குறித்து பேச வேண்டும். அதுதான் எல்லா உயிர்களையும் இணைக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இன்று மனிதர்களுடைய பசியை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ நபர்கள் உணவுக்காக நம்மிடத்திலே இறைந்து கேட்பதை, ஒரு வேளை உணவுக்காக அவருடைய சுய மரியாதையை கூட விட்டு நம்மிடத்திலே வருவதை பார்க்கிறோம். அதே போல விலங்குகள் அதற்கு உரிய உணவு இல்லாமல் ஊருக்குள்ளாக இந்த காலகட்டங்களிலே வருவதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு உயிரினுடைய பசியையும் நாம் பார்க்கிறோம். இந்த பசியை போக்குவதற்கு நாம் நம்மால் ஆன உதவியை செய்ய இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. முதலிலே மனிதர்களுடைய பசி, வறுமையினால் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு நாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? நாம் இந்த பசியோடு இருப்பவர்களுடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு எதை செய்ய போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? குறிப்பாக நம்முடைய பங்கிலே, நம்முடைய ஊரிலே இன்னும் நோயாளர்கள்,
கைவிடப்பட்டவர்கள் என்று யாராவது உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்லுகிறார்களா? அதை நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். எத்தனையோ முதியோர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களுக்கு உணவு சமைக்க முடியவில்லை. அதே போல நோயாளர்கள் நோய் வந்து படுத்த படுக்கையா இருக்கிற பொழுது அவர்களால் உணவு சமைத்து சாப்பிட முடியவில்லை, பணம் இல்லை. நம்முடைய பங்கிலே இருப்பார்கள், நம்முடைய ஊரிலே இருப்பார்கள், நம்மோடு இருப்பார்கள். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு தெரியாமலே இருந்து விடுகிறது. எனவே நாம் முதலிலே ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பியத்தில், நம்முடைய பங்கிலே, நம்முடைய ஊரிலே யாராவது உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஒரு அன்பியமாக, ஒரு பங்காக இணைந்து நாம் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வகையிலே ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல தெருக்களில் பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் உணவுக்காக பசியோடு இருக்கிறார்கள். நாம் நம்முடைய வீடுகளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், திருமணம் விழா வைக்கிறோம், இன்னுமாக எத்தனையோ நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறோம். அதற்கு ஆடம்பரமான உணவை கொடுத்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, அந்த நாளிலாவது பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று குறைந்தபட்சம் ஒரு 50 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு நாம் உணவு தானம் செய்வோம். இந்த எத்தனையோ நபர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்படி உணவு தானம் செய்கிற பொழுது, நாம் உணவை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இறுதி நாளிலே, நான் பசியோடு இருந்தேன், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எனக்கு உணவு கொடுத்தாய் என்று நம்மை பாராட்டுவார். அதே போல விலங்குகள், இப்பொழுது இயற்கையினுடைய சீற்றத்தை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயற்கை உயிர்களை நாம் அழிப்பதனால் அவைகள் திருப்பி நம்மை தாக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சூழலை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விலங்குகளுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். குறிப்பாக வெயில் காலங்களிலே அவற்றிற்கு தண்ணீர் வைப்பது, உணவை கொடுப்பது, இன்னுமாக மரம் செடி கொடிகளை வளர்த்தெடுப்பது, எல்லா உயிர்களிடத்திலும் நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும். எல்லா உயிர்களுடைய பசியை போக்கவும் நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. நாம் தான் பசி இல்லாதபடியாய் ஆண்டவரின் சார்பாய் இருந்து வேலை செய்ய வேண்டும். ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பசியோடு இல்லாதபடி இருக்க வேண்டும் என்றால், அவரை ஏற்கனவே தேடி அவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய மகனாய் மகளாய் இருக்கக்கூடிய நாம் தான் இந்த பசியை போக்க வேண்டும். அந்த பொறுப்பை தான் நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருப்பவர்களுடைய பசியை போக்குவதற்கான ஒரு அருள் கருவியாக செயல்பட வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம் அதிகமாக உணவை விரயம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் உணவுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஆடம்பரமான உணவை தேடிச் செல்கிறோம். அதே வேளையில இந்த உணவுக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகள், இந்த உணவை சமைத்து கொடுக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாயோ அல்லது மனைவியோ சகோதரியோ ஏதோ ஒரு பெண், எல்லோரையும் நாம் அன்போடு பார்க்க வேண்டும். அவருடைய தியாகத்தை நாம் உணர வேண்டும். உணவை விரயம் செய்யாமல், உணவை ஏளனமாய் பார்க்காமல் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல திருப்பலியின் வழியாய் ஆண்டவர் நம்முடைய ஆன்ம உணவாக தன்னையே நமக்கு கொடுக்கிறார். தன்னுடைய திருவுடலை, திரு ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். எதற்காக? நாம் இன்னும் அதிகம் அன்பு நிறைந்தவர்களாய் இருந்து எல்லோருடைய பசியையும் போக்க வேண்டும் என்பதற்காக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வாழ்வு தரும் உணவாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய், விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும்,
இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்றாட உணவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருப்பலின் வழியாய் உடைய திருவுடலை திரு ரத்தத்தை எங்களுடைய ஆன்ம உணவாய் பானமாய் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமை போல நாங்களும் வாழ அர்ப்பணிக்க எங்களை தியாகம் செய்ய ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை நீரே தொட்டு குணப்படுத்தும். இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளவும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கவும் நல்ல மனதை தாரும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடட்டும். ஆண்டவரே, குடி நோய்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும். இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் மன கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதிய தைரியத்தை தாரும். ஆண்டவரே, உடைய வாழ்வில் அவர்கள் சந்திக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து ஆண்டவரே நீரே அவர்களுக்கு பாதையாய் இருந்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களை தேற்றுவீராக. நீரே இவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஆண்டவரே, நம்முடைய அமைதியினால் நீரே எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.